நியூஸ் அண்ட் வியூஸ்க்கு வணக்கம் ராம்குமார். வணக்கம். எல்லாரும் பல நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு செயல் வந்து இன்றைக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் நல்ல நேரமாக 9:30 to 10:30 பார்த்துட்டு போய் அறிவாலயத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைத்து கொண்டார் பன்னீர்செல்வம். 3 முறை முதல்வராக இருந்து 10 முறை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தவர் அதிமுக தரப்புல இருந்து. தமிழ்நாட்டோட அரசியலே வந்து பெரிய கவனமும் இங்கே தான் இன்னைக்கு திரும்பி இருக்குன்னே சொல்லலாம். அதாவது தர்ம யுத்தத்துக்கு அப்புறம் ஓபிஎஸ் பக்கம் எவ்வளோ பெரிய அட்டென்ஷன் வந்திருக்கு அப்படின்னா அது இன்னைக்கு தான். திமுகவிலிருந்து வெளியில் போய் முதல்வரானவங்க வரலாறு பார்த்துருக்குறோம். முதல்வரான ஒருத்தர் வந்து திமுகக்குள்ளே வந்திருக்கிற வரலாறை இன்றைக்கு படைத்திருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். ஸோ இந்த நகர்வு வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு பக்கம் விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து திமுக என்ன இது இவ்வளோ பெரிய மூவாக இருக்குது, என்ன இது வேறு லெவலில் இருக்கே. அதாவது திமுக எப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறனால எதிர்த்தரப்புக்கு எந்தவித ஒரு சாதகமும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வளைச்சு போட்டுட்ருக்காங்க. ஏற்கனவே அவங்க ஒரு பெரிய அலையன்ஸ் இருக்குது. தேமுதிகவை புதுசாக இழுத்து போட்டிருக்கிறாங்க. இப்போ பன்னீர்செல்வம் அவர்கள் வேற இழுத்து வச்சிருக்கிறாங்கன்றனால திமுகவை பற்றியும் ஒரு சில பேர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொன்றாவே நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல ஓபிஎஸ்ஸின் இந்த வருகை வந்து யாருக்கு சாதகமாக இருக்கும், யாருக்கு பாதகமாக இருக்கும்? இதில் சந்தேகமே இல்லை. அவருடைய வருகை அப்படிங்கிறது அதிமுகவிற்கு முதல்ல பாதகம். அதுதான் வந்து பேச வேண்டிய விஷயம். அதற்கப்புறம் திமுகவுக்கு சாதகமாக ஓபிஎஸ்க்கு சாதகமாக அதெல்லாம் இரண்டாம் பட்சம்தான். அவருடைய வருகை, அவர் என்னதான் வந்து அதிமுகக்குள்ளே இல்லைன்னாலும், ரொம்ப நாளாக அவர் எங்கள் கட்சிக்குள்ளே இல்லை, அவங்க எங்களுக்கு எப்படி பாதகம் அப்படின்னு அதிமுக தரப்பு சொன்னாலும் அவர் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய டிஸ்டர்பை அதிமுகவுக்கு கொடுத்துருக்கிறாரு. அவருடைய சாய்ஸஸ் வேறு வேறையாக இருந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் தாவேகா பக்கம் போயிட்டார், சசிகலா தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, டிடிவி தினகரன் இபிஎஸ் எதிர்த்து தான் கட்சி ஆரம்பித்தார். ஆனால் இப்போ அவரும் கூட்டணி அப்படிங்கிற வகையில் அங்கே போய் ஐக்கியமாயிருக்காரு. இந்த ஒரு புள்ளியில் மட்டும் சின்ன ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் அதிமுகவுக்கு பாதகம் அப்படின்றீங்க, அதுலேருந்து நான் எடப்பாடி பழனிசாமியை கொஞ்சம் தனித்து வச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு அது சாதகமான ஒரு நகராக நான் பார்க்குறேன். அதுதான் பேசுவோம். அதில் தான் டிஃபர் ஆகிறேன். ஏன் இதுனா போன முறை மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டவர் ஓபிஎஸ் அவர்கள். டிடிவி தினகரனும் அதுலேருந்து வெளியில் இருந்து தான் போட்டிக்கிட்டாங்க. அவங்க வந்து அதிமுகவுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுத்தாங்க. அதாவது பல இடங்கள், கிட்டத்தட்ட 4 இடங்களில் 3ஆம் இடம் வந்தது. அப்புறம் பல இடங்கள் 4 இடங்களில் டெபாசிட் போச்சு, 7 இடங்களில் 3ஆம் இடம் வந்தது. இந்த விஷயங்கள்லாம் வந்து டிடிவியும் ஓபிஎஸும் பண்ண வேலைகள். இப்போ ஓபிஎஸ் வந்து திமுக பக்கம் போயிருக்கிறது அப்படிங்கிறது ஏன் அதிமுகவிற்கு பாதகம் அப்படின்னா, இதற்கு முன்பு நம்ம தினமணியில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அதில் பேசின ஒரு விஷயந்தான். அதாவது நீங்கள் சீட்டுக்கட்டு விளையாட்டில் சில கார்ட்ஸை வந்து உங்கள் கை விட்டு போயிடக்கூடாது. அந்த கார்ட்ஸ் வந்து உங்கள் கையில் ஏதாவது ஒரு ஓரமாவது இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த கார்டை நீங்கள் பொதுவில் போட்டிங்கன்னா அடுத்து வர உங்களுடைய ஆப்பனண்ட் அந்த கார்டு எடுத்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி ஓபிஎஸ்ங்கிற கார்டை எடப்பாடி பழனிசாமி விட்டதோட விளைவு, அதை எடுத்து இன்றைக்கி ப்ளே பண்ணுற ஒரு இடத்துக்கு டிஎம்கே போயிருக்கிறாங்க. இது டெஃபினெட்லி திமுகவுக்கு அவங்க கூட்டணிக்குள்ளே வந்து தொகுதியை கொடுக்கறது, யார் போட்டிடுறது, அந்த சிக்கல்கள் இருக்கும். ஆனால் ஒரு இமேஜாக திமுகவுக்கு இது மிகப்பெரிய ஸ்ட்ரோக். அதிமுக தரப்பில் ஆல்ரெடி செங்கோட்டையன் கொங்கு பகுதியிலிருந்து இப்போ தாவேகா பக்கம் போயிட்டார். கொங்கு பகுதி அதிமுகவுடைய கோட்டைன்னு பார்க்கப்பட்ட பகுதியில் ஒரு சேதாரத்தை செங்கோட்டையனால் ஏற்படுத்த முடியும். அதே சமயம் செந்தில் பாலாஜி அங்கேருந்து வெளியில் வந்த விஷயங்கள், இப்போது இந்த சவுத்தில் இருக்கக்கூடிய ஓட்டை ஒரு டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஓபிஎஸ் பிளான் பண்ணிட்டு இருந்தார். அதை ஒட்டி தான் சசிகலா அவர்களுமே வந்து என்டிஏ போட்டியிடாத இடங்கள், அதாவது என்டிஏங்கிறது நான் சொல்கிறது பாஜக போட்டியிடாத இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் அதிமுகவுக்கு சேதாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அவங்க இன்றைக்கி கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போது அவங்க சசிகலா சொன்னதையும் நம்ம கவனிக்கணும். சசிகலா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓபிஎஸ் போனதுக்கு எந்த இடத்துலையும் திட்டலை, அதுக்கு காரணம் இபிஎஸ் தாங்கிறது, அந்த பழியை தூக்கி இபிஎஸ் மேலே தான் போட்டிருக்காங்க. அப்போ இபிஎஸ் வந்து ஒரு திறமை இல்லாதவர், அவரால் இவங்களை அகாமடேட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷனை அவங்க தொடர்ச்சியாக க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த வகையில் அவர் சவுத்தில் ஒரு பெரிய சேதாரத்தை ஓபிஎஸை வச்சு திமுகவினால் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற கணக்கு கட்டாயம் உள்ள இருக்குது. நீங்கள் சொன்ன எல்லா அம்சமும் எங்கே பொருந்தும்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொருந்தும். நான் எந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி எனும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், அவருக்கு இது எல்லாமே சாதகமான ஒரு நகர்வாக தான் நான் பார்க்குறேன். எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கிட்டத்தட்ட மங்காத்தா படத்தில் வரக்கூடிய அஜித் மாதிரி அந்த இன்டர்வல் பிளாக்ல ஒரு சதுரங்கம் ஆட்டம் ஆடுவார் இல்லையா, அந்த ஆட்டத்தின் முடிவில் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்துருக்கிறார். அது அதிமுகவுக்கு பாதகமாக அமையலாம். ஆனால் அவர் வந்து பின் பண்ண மாதிரி ஒவ்வொரு காயினையும் வந்து அவர் வெளில நகர்த்திருக்கிறாரு. அதிமுகவில் நான் தான் தலைமை அப்படின்னு பிரச்சனை பண்ணது யாருன்னு பட்டியல் போட்டால் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம்,
சசிகலா, அதுக்கப்புறம் சமீபமாக வந்து செங்கோட்டையன். ஸோ இதில் யாருமே வந்து இப்போ இந்த கிளைமை ரைஸ் பண்ண முடியாது. முதல்ல டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பித்தார், பிரச்சனை நம்பர் 1 ஓஞ்சுது. அதுக்கப்புறமா சசிகலா அவங்க சட்ட ரீதியாகவே வந்து வழக்கெல்லாம் தொடுத்திருந்தாங்க. ஓ பன்னீர்செல்வம் 2021 அப்புறமா அவரும் வந்து சட்ட ரீதியாக வந்து வழக்கு தொடுத்திருக்கிறார். இப்போ செங்கோட்டையன் பிரச்சனை எழுப்பினார், அவர் வந்து இப்போ தாவைக்காக போயிட்டார். ஸோ டிடிவினால வந்து கிளைம் பண்ண முடியாது. செங்கோட்டையன் பிரச்சனை இல்லை. சசிகலா புது கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க கமுதியில், நம்ம பார்த்தோம் 2 நாட்களுக்கு முன்பு. ஸோ அவங்களும் கிளைம் பண்ண வரப்போகிறதில்ல. ஓ பன்னீர்செல்வம் இப்போ திமுக போயிட்டாருன்றனால இப்போ எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு நடுவில் சேர் போட்டு உட்காந்து ஸ்ட்ரிக்ட்லி நோ ரூல்ஸ் அப்படின்னு பொதுச்செயலாளர் பதவி அதுதான் எல்லாம் வச்சிருக்காரு. அது பொதுச் செயலாளர் பதவிக்கு மட்டும்தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கே தவிர அவர் கட்சியை இது வரைக்கும் தன்னோட கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வெளில அமைச்சிருக்காரு. அதுவும் ஈஸி கிடையாது. எங்கன்னா எல்லா நேரங்களிலும் அவர் பேசியிருக்காரு. பிஜேபி தரப்புல இருந்து அழுத்தம் கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி வந்து அடிபணிஞ்சிருவார் அப்படின்னு பேசின நேரத்துல ஓபிஎஸ்க்காக பாஜக பேசியிருக்காதுன்னு இங்க நம்மளால உத்தரவாதம் கொடுக்க முடியாது. பேசியிருப்பாங்க. ஆனா இருந்தாலும் கடைசி வர ஓ பன்னீர்செல்வத்தை எந்த காரணத்துக்கும் சேர்த்துக்க முடியாது, சசிகலாவை எந்த காரணத்துக்கும் சேர்த்து கொள்ள முடியாதுன்னு சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் எதிர்த்தது மட்டும் இல்லாமல் பாஜகவின் இதுக்கும் வந்து அவர் அடிபணியாமல் ஒரு துணிச்சலான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் அப்படின்னே சொல்லணும், பொதுச் செயலாளர் பதவியை பாதுகாப்பதற்காக. இதுக்கு அடுத்து தான் வந்து அது வந்து தேர்தல் என்னவா மாறப்போகுதுன்றது தான் அல்டிமேட் கோல். இப்போ எல்லாரும் சொல்றது வரிசையாக நடந்த 10க்கும் மேற்பட்ட தேர்தல்களில் தோல்வியை தழுவி கொண்டு இருக்கிறார் இபிஎஸ் அப்படின்னா, இந்த தேர்தலில் உங்களுடைய வெற்றி ரொம்ப முக்கியமானது. இந்த தேர்தலில் நீங்கள் தோத்தீங்கன்னா நீங்கள் என்னதான் பொதுச் செயலாளராக உங்களை நீங்கள் நிலை நிறுத்திக்கிட்டாலும் கட்சியை வெற்றியை நோக்கி கொண்டு போக முடியாத ஒரு தலைவராக தான் வெளில ப்ரொஜெக்ட் பண்ணப்படுவீங்க. இன்னொன்று, இந்த தேர்தலில் ஒரு வேளை இபிஎஸ் அவர்கள் தோற்கிறார் அப்படின்னா இன்னொரு சசிகலாவோ இன்னொரு டிடிவியோ இன்னொரு செங்கோட்டையனோ இல்லை இன்னொரு ஓபிஎஸ்ஓ அதிமுகக்களோ உருவாக மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல தான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, ஒருவேளை இவங்க 4 பேர் வந்து இருந்திருந்தாங்க, ஒரு 4 ரணியாக இருந்திருந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தோற்கிறப்போ தன்னை போல அதிமுக இருக்கிற ஆட்கள் வந்து அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமியை இப்போ அடுத்து இந்த தேர்தல் தோற்றதுக்கு அப்புறமா யாராவது எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கணும் அப்படின்னா புதுசாக உருவாகணும். அங்கே இருக்கிறாங்க தலைவர் இல்லைன்னா இல்லை, எஸ்பி வேலுமணி இருக்கிறாரு, தங்கமணி இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே வந்து தலை தூக்குவாங்க அடுத்து. ஸோ தென் மாவட்டங்கள்லேருந்து நிச்சயமாக குரல்கள் வலுக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, இதில் இன்னும் பல விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்குனாலுமே கூட ஸோ அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியோட கை தான் வந்து வலுவாக இருக்கும். இப்போ இவங்க 4 பேர் ஆல்ரெடி இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி வீக்காக காணப்படுவார். ஆனால் இப்போ இவங்க எல்லாருமே தனியாக போயிட்டாங்கன்றப்ப அவங்க திருப்பி வந்து இங்கே கிளைம் கோரவே முடியாதுன்ற நேரத்தில் இப்போ திருப்பியும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உள்ளேருந்து யாராவது ரைஸ் ஆகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல யார் ரைஸ் ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி கை கொஞ்சம் ஓங்கி இருக்கும் அப்படின்றது என்னுடைய பார்வையாக இருக்குது. கரெக்டு தான். ஆனால் அட் த சேம் டைம் வந்து ஒரு வெற்றியை பார்க்காத ஒரு தலைவரால் இல்லை வெற்றியை கட்சிக்கு கொடுக்க முடியாத ஒரு தலைவரால் அந்த சேரை கைப்பற்றி வச்சுக்க முடியும், ஆனால் தொண்டர்களை எவ்வளோ நாள் அப்படியே காப்பாற்றி வச்சுருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சேர வருது. இன்னொன்று, நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்னு வரும்போது நம்ம பாதகத்தை பற்றி பேசணும். சாதகம் இன்னொரு பக்கம் வந்தோம் அப்படின்னா ஒரு வகையில் பார்க்கும்போது இது வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய பொலிட்டிக்கல் லைஃப்பில் ஒரு வீழ்ச்சி தான். தான் வந்து ஒரு முதல்வராக இருந்தவர், ஒரு கட்சியினுடைய முகமாக அறியப்பட்டவர், ஜெயலலிதா அவர்களுக்கு அப்புறம் கட்சினா இவர் தான் முதல்வர்னு உடனே பின் பாயிண்ட்டாக சொல்ல முடிய ஒரு இடத்துல இருந்த ஒருத்தர் இன்றைக்கி தான் யாரை எதிர்த்தமோ அந்த இடத்துக்கே வந்து சரணடைஞ்சிருக்கிறாரு. அவர் பேசும்போது சொன்னார், தாய் கழகத்திற்கு திரும்ப வந்திருக்கேன் அப்படின்னாரு. ஸோ தளபதி சொல்லக்கூடிய அரசியல் நகர்வுகளை நான் கட்டுப்பட்டு செய்வேன் அப்படிங்கிறதெல்லாம் பேசினார். இது வந்து அவருக்கு ஒரு ட்ராபேக் தான். பட் அவருக்கு வேறு சாய்ஸஸே இல்லை. அவருடைய டேபிளில் அவர் பிக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எதுவுமே இல்லை. கடைசி பொத்தானா இதுதான் இருக்குது. அதனால் இதையும் அவர் அழுத்தி பார்த்துட்டாரு. இவருக்கு இருந்த சாய்ஸ் அப்படிங்கிறது டிஎம்கே மட்டும்தான். இல்லை ஒரு வேளை தனிக்கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். தனிக்கட்சி ஆரம்பித்தாலும் திரும்ப இந்த முகாமில் ஏதாவது ஒன்று தான் அசோசியேட் ஆகணும். ஸோ அந்த அது தேவையில்லாத வேலைன்னு அவர் யோசிச்சிருக்கலாம். அதனால் இறுதியாக இப்போது திமுக தரப்புலையே, அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி திமுக பக்கமே போய் நின்றுவோம் அப்படின்னு வேற எதாவது தோணுச்சு. சண்டைக்காரன் காலில் விழுகிறத சாட்சிக்காரன் காலில் விழுகிற மாதிரி அவர் எங்கேயோ ஒரு பக்கம் காலில் விழுகிற முடிவுக்கு போய் அவர் விழுந்துட்டார். ஸோ அதுதான் இப்போது வாக்குகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதான் தெரியல. இது வரைக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சம்பாதித்து வைத்த வாக்குகள் வந்து 2 வாக்குகளாக இருக்கும். ஒன்று வந்து சமூக வாக்குகள், 2வது வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள். சமூக வாக்குகளில் எந்த பிரச்சனையும் இருக்குமா அப்படின்னா தெரியல. அதில் வர்றதுக்கு ஒரு இல்லை, இப்போவுமே அவர் போடி, தேனி, கம்பம், கமுதி இந்த மாதிரியான எல்லா பகுதிகளிலுமே அவர் வந்து இன்னும் ஒரு வைப்ரண்ட்டான லீடர் தான். அவர் வந்து அதிமுகவில் பெரிய ரோல் இப்போ சமீபத்தில் ப்ளே பண்ண முடியலைனாலும் அவர் ஒரு டிஸ்டர்பிங் ஃபேக்டர் தான் அந்த இடத்துல. அதில் ஆமாம், அவரால் அங்கே பெரிய ரோல் ப்ளே பண்ண முடியும்.
ஸோ அதனால திமுக எதிர்ப்பு வாக்குகளை வந்து அவரால் எந்த அளவுக்கு இல்ல அந்த இடங்கள் வந்து கேள்வி. அந்த இடங்கள் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே அது ஏடிஎம்கே உடைய ஃபேவராக தான் அந்த பக்கம் இருந்திருக்கு. அந்த இடத்துல ஏடிஎம்கே உடைய மிகப்பெரிய முகமாக அறியப்பட்டவரும் பன்னீர்செல்வம் அவர்கள் தான். அதனால் அதில் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் வரும்னு நான் பார்க்கல. டிஸ்டர்பன்ஸ் பற்றி சொல்லலை, திமுக எதிர்ப்பு வாக்குகளை சம்பாதிச்சவரால் இந்த முறை அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை சம்பாதிக்க முடியுமா அப்படின்றதான் கேள்வியாக இருக்கிறனால ஒரு செக்டார் ஆஃப் votes வந்து அவருக்கு கொஞ்சம் குறைவாகும் அப்படின்றது. அவர் இந்த இதில் வந்து அதிமுக எதிர்ப்பாகவே பேச போகிறது இல்லை. அவர் பேச போகிறதெல்லாம் இபிஎஸ் எதிர்ப்பாக தான் பேச போகிறாரு. நீங்கள் சொன்ன அதே விஷயத்துக்கு நான் வரேன். அவர் அதிமுகவை தோல்வியை நோக்கி கொண்டு போகிறாருன்னு தான் ப்ரெஸ் மீட்லேயும் பேசினாரே தவிர, அவர் அதிமுக மோசம் அதனால் இங்கே வந்துட்டேங்கிற மாதிரியான டோன்லாம் இப்போவும் எடுக்கலை, எப்போவும் எடுக்க மாட்டார். அவருடைய டார்கெட் இபிஎஸ் மட்டும்தான். ஸோ இபிஎஸ் துரோகம் செஞ்சுட்டாரு, இபிஎஸ் யாரையும் அரவணைக்கலை அப்படியே தான் பேச போகிறாரே தவிர, அவர் அதிமுகவுக்கு தோல்வியடை செய்யுங்கள் அந்த மாதிரியான டோனே இந்த எலெக்ஷனில் அவர் எடுக்க போகிறதில்ல. அப்படி தான் நான் பார்க்குறேன். அதை பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாருன்னு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம திமுகவை பற்றி பேசி ஆகணும். இன்னும் எத்தனை பேர் வந்து அறிவாலயத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியல. அதாவது பொதுவாக ஒரு கட்சியில் எல்லோரும் வந்தால் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. தேர்தல் காலத்தில் எல்லோரும் வந்தால் நீங்கள் ஏன் வரீங்கன்னு தான் வருத்தப்படுவாங்க. திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய தொண்டர்களாகட்டும் இல்லை, ஏன்னா அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேலைகளில் ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டாங்க. ஒவ்வொரு தொகுதி வாரியாக சொல்கிறேன் நான். அவங்க எல்லாரும் இந்த முறை நமக்கு சீட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் வேலை செஞ்சுட்ருக்குறாங்க. ஆனால் சமீபத்தில் வரிசையாக திமுக கூட்டணிக்குள்ளே வரப்போகிற எல்லாருமே திமுக கூட்டணிக்குள்ளே அசோசியேட் ஆகிட்டே இருக்கிறாங்க. சமீபத்தில் நம்ம இப்போ புதுசாக வந்திருக்க நிறைய பேர், மக்கள் நீதி மையம் வந்திருக்கிறாங்க, நெல்லை முபாரக்கு, எஸ்டிபிஐ, தனியரசு, சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி தேமுதிக வந்திருக்குது, இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இவ்வளோ பேத்துக்கு எங்கே சீட்டு கொடுக்கறது? ஆல்ரெடி கூட்டணி கட்சிகள் எல்லாம் நாங்கள் 2 இலக்கத்தில் கேட்போம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு காங்கிரஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய மேட்டராகவே இப்போ இருக்காது. ஒரு பல்ஜா ஒரு 25 ஓட்டு கிடைக்கும், அவங்களுக்கு 25 சீட்டு கிடைக்கும். ஆமாம், அப்போ காங்கிரஸை வெளியே அனுப்ப மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த அலையன்ஸை உடைக்கிறதுக்கான எந்த முயற்சி செய்ய மாட்டாங்க. இது வரைக்குமே அந்த அலையன்ஸை உடைக்கிற முயற்சியில் திமுக ஈடுபட்ட மாதிரி எனக்கு தெரியல. காங்கிரஸ் இதுக்கு மேலே ஈடுபடாதுன்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் இதுக்கு மேலே ஈடுபடாது. ஆனால் சீட் ஷேரிங்கில் வந்து முன்ன பின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஏன்னா இன்றைக்கி சிபிஎம் போய் பேசியிருக்கிறாங்க, எங்கள் தொகுதியை குறைக்க மாட்டாங்கன்னு சொல்லி. குறைக்கிற சம்மந்தமாக எதுவும் சொல்லலை. ஆனால் நாங்கள் இரட்டை இலக்கங்களில் கேட்டிருக்கோம் அப்படின்னு சண்முகம் அவர் பேசியிருக்கிறாரு. அதனால் சீட் ஷேரிங்கில் கொஞ்சம் முன்ன பின்ன ஏதாவது இருக்கலாம். ஆனால் வந்து இதுக்கு மேலே இதில் ஏற்றுறக்கு ஆட்கள் யாரும் இல்லை. ராமதாஸ் அவர்கள் மட்டும் வெளியில் இருக்கார். அவருக்கும் பெரிய அளவு க்ரீன் சிக்னல் திமுக தரப்புலேருந்து கொடுக்கல. அதனால் இதுக்கு மேலே யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்தாலும் சீட்டு கிடைக்காது. ஸோ தமிழ்நாடுல அளவில் பார்த்துட்டோம்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு செய்தியாக இன்றைக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கு ஃபுல்லாகவே அதுதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் இதனுடைய தாக்கம் வந்து ஓரிரு நாள்களுக்கு இருக்கும். இன்னும் வேறு யாரை போய் அதிர்ச்சி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. இந்த கமல் படத்தில் சொல்லுவாங்க, அன்பே சிவமில் அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியம் ஏராளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாழ்க்கைக்கு பொருந்ததோ இல்லையோ, நிச்சயமாக அரசியலுக்கு ரொம்ப 100க்கு 200% பொருந்தது. அதான் ஓபிஎஸ் அவர்களுமே உள்ளே போகும்போது சில கமிட்மெண்ட்ஸு பேசியிருக்கிறாங்க போல். அவர் இப்போ சிட்டிங்கில் இருக்கக்கூடிய அவங்க எம்எல்ஏஸ் அவங்களுக்கு திரும்ப சீட்டு வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம ரவீந்திரநாத் அது இன்னும் உறுதியானது தெரியல. அவரை எம்எல்ஏவாக நிப்பாட்டுறதுக்கு பெரிய விருப்பம் காட்டல திமுக தரப்புல. ராஜ்யசபா கேட்பாங்க, எத்தனை பேர் தான் ராஜ்யசபாக்கு வந்து நிற்பாங்கன்னு தெரியல. ஆமாம், அது ராஜ்யசபா மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 4 சீட்டு தானே அவங்களுக்கு இருக்கு. அதில் ஆல்ரெடி தேமுதிக அடுத்து 2028 அந்த மாதிரி மேபி இருக்கலாம். இப்போதைக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் சிட்டிங் எம்எல்ஏஸ்க்கு கொடுக்கணுங்கிற ஒரு டிமாண்டு ஓபிஎஸ் தரப்புல இருக்கு. ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் நம்மகிட்ட பேசினார். அவர் என்ன சொன்னார்? அவர் அன்னைக்கே நம்மகிட்ட பேசும்போது திமுக தரப்புல போகிறதுக்கான அறிகுறிகளோடு தான் பேசினார். சீட் ஷேரிங் தொடர்பாகவும் வந்து நாங்கள் திரும்பவும் கண்டெஸ்ட் பண்ணுற ஒரு ஐடியாவில் இருக்கோம் அப்படிங்கிற விருப்பத்தையும் தெரிவித்தார். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 தொகுதிகள் வரைக்கும் ஓபிஎஸ் தரப்புக்கு போகலாம் அப்படின்னு கவனிக்கலாம். பட் ஒன்ஸ் ஃபைனலைஸ் ஆனவங்க தான் நமக்கு இது தெரியும். ஸோ இப்போ இது அதிமுக என்ன மாதிரியான நகர்வாக இருக்கும் அடுத்து அப்படின்னா, அதிமுகவுக்கு ஒரு சின்ன சலசலப்பு உண்டாக்கலாம். எடப்பாடி பழனிசாமி பலமான ஆளாக இருக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு புதிய எதிரிகள் வருவாங்களோ அப்படின்னு தோணுது. ஆனால் இது நாள் வரைக்கும் நம்ம எதிரிகள் சொன்னது யாருன்னா அதிமுகவிலேயே கண்ணி வெடியாக இருக்கிறாங்க, என்னைக்கு வெடிப்பாங்கன்னு தெரியாதுன்னு. ஆனால் அந்த கண்ணி வெடிகள் எல்லாருமே வந்து இப்போ வெளியிருந்து எங்கேயாவது வெடிக்குமோ அப்படின்ட்டு. சரி, இதெல்லாம் தாண்டி நான் இன்னொரு கேரக்டர் உள்ள கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் தனியாக தான் போட்டி போட போகிறாங்க. தாவேக்கா என்ன நிலைமை? அவர் வரார் இவர் வராருன்னு நிறையா அவங்க தரப்புல இருந்து பேசினாங்க. டெல்லியிலேருந்து கை வருதோ அதுக்கு அதுதான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறாங்க. கை வர்றதுக்கான எந்த வாய்ப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. நம்மளுடைய தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு அளித்த நேர்காணலில் கிரீஷ் திருவங்கர் பேசுகிறப்பன்னா தாவேக்கா வந்து காங்கிரஸ் கட்சி அங்கீகரிச்சிருக்கு, அவங்களாம் வந்து பேசினாங்க அப்படின்னு சொன்னாங்க. செல்வ பெருந்தைங்க வந்து வழக்கம் போல் இயல்பாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது எல்லா கட்சியிலும் ஆட்கள் இருப்பாங்க. இப்போ பாஜகலேருந்து சுப்பிரமணிய சுவாமி ஏதாவது சொன்னோம்னா அது அவருடைய தனிக்கருத்து அப்படிம்பாங்க. காங்கிரஸில் மணிசங்கர் ஐயர் சொன்னார்னா
அதான் மணிசங்கர் சொன்னா அப்படி சொல்லுவாங்க. ஆனா இந்த முறை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் வந்து தேர்தல் பொறுப்பாளரா நியமிச்சுக்கிற அவர் சொல்ற கருத்தையே வந்து அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா காங்கிரஸ் அதுக்கு எனக்கு தெரிஞ்சு வெளில மறுப்புலாம் போக மாட்டாங்க. அது அந்த ரிஸ்க்லாம் அவங்க எடுக்க ஆனா மாட்டாங்க. ஏதோ ஒரு டீல் செட் ஆகாமலே இருக்குன்றது மட்டும் தான் எல்லா இல்ல தொகுதி ஊடகவியலாளர்கள் எல்லாருமே தொகுதி சொல்றாங்க. பங்கீடு ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் சொன்னேன். இல்ல அதுல அவங்க இன்னமே முன்ன அதுக்குள்ள பின்ன போன மாதிரி எனக்கு தெரியல. இல்ல காங்கிரஸ் தரப்புல இருந்து போய் பேசிட்டு வந்திருக்காங்க. முன்ன பின்ன கூடுதல் தொகுதிகள்ல முன்ன பின்ன அந்த சலசலப்பு கண்டிப்பா எல்லா கூட்டணியிலுமே அது இருக்கத்தான் செய்யும். தாவேகா தரப்புல ஏன் போமாட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இன்னும் அவங்க பொலிட்டிக்கல் கேம்ல தங்களை சரியா நிலைநிறுத்திக்கல தாவேகா. அதை மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால அந்த ரிஸ்க் காங்கிரஸ் எடுக்க மாட்டாங்க. பதிவுகள் நான் வரும்போது பார்த்தேன்ல, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது திமுக தரப்புல வந்து சொல்லாம சில விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க. தேமுதிக உள்ள கொண்டு வந்தது, அதே மாதிரி இப்போ ஓபிஎஸ் அவர்கள் உள்ள கொண்டு வந்தது அப்படிங்கிறது. அதாவது அவர் வராரு, இவர் வராதுன்னு சொல்லக்கூடாது. அதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த விஷயத்த சத்தமே இல்லாம திமுக தரப்பு செஞ்சிருக்கு. இந்த டோன் மாறுது. நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல. இன்னும் ரீசென்ட் டேஸ்ல விஜய் வெளியில வரும்போது தாவேகா விசஸ் திமுகன்னு சொன்னாலும் கிரவுண்டு அப்படியே மாறுது. டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே அதுதான் இங்க வந்து பிரதானமா இருக்கு அப்படிங்கிற ஒரு டோன் திரும்பவும் வெளிப்பட ஆரம்பிச்சு. தேர்தல் நெருங்க அது இன்னும் வைப்ரண்டா அது மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. நான் முன்னாடி பேசின மாதிரி தான் செஃபாலஜிஸ்ட் நிறைய சொல்றப்பெல்லாம் வந்து தாவேகாக்கு நிறைய ஆதரவு இருக்குன்னு சொன்னாலுமே கூட அரசியல்ல கொஞ்சம் அனுபவம் பெற்றவர்கள்ட்ட பேசுறப்ப என்ன சொன்னாங்கன்னா, அது அப்படிதான் இருக்கும். ஆனா தேர்தல் நெருங்க நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்கள் வந்து இந்த முடிவுகளை மாற்றும் அப்படின்ற மாதிரிலாம் கணிச்சிருக்கிறாங்க. அது யதார்த்தமுமே கூட. அரசியல் களம் அப்படிங்கிறது இதெல்லாம் சேர்ந்தது தான் அரசியல் களம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வர மாதிரி இருக்கு. திரும்ப பேசுவோம். நன்றி, வணக்கம்.